வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்ப பாத்தீங்கன்னா, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2025, 26 எப்படி இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போறோம். விருச்சிக ராசிக்காரே பாத்தீங்கன்னா, காலபுருஷ தத்துவத்துல 8ஆம் ராசி. செவ்வாய் தான் அதோட அதிபதி. சரி, இப்போ ஆண்டு கிரகம் வைத்து நம்ம வந்து 25, 26 எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். 25 மார்ச் ஏப்ரல்ல பாத்தீங்கன்னா சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, அடுத்த ஒரு சில வாரங்களில் குரு பயிற்சி நடக்குது. இத்தகைய பயிற்சிகள் வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு அடுத்த 2 வருஷத்துக்கு அப்படிதான் இருக்க போறாங்க. ராகு வந்து 1.5 வருஷம் எடுத்துக்கிறார் ஒரு பயிற்சியானா ஒரு ராசியில. அதே சமயத்துல குரு 1 வருடம் எடுத்துக்கிறார். அதே சமயத்துல சனி 2.5 வருடம் ஒரு ராசியில தான் சஞ்சாரிக்க போகிறார். ஸோ தொடர்மா 25, 26 எப்படி ஒரு தாக்கத்தை கொடுக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்கும் பொழுது, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா சனி 4ஆம் இடத்துல இருந்து அஷ்டாஷ்ட சனியாக இருந்து 5ஆம் இடத்துக்கு மாறுவது ஒரு நல்ல மாற்றம் தான். ஏன்னா தொழில்ல வந்து சில பிரச்சனைகள், நம்ம நினைத்த அளவுக்கு ஒரு பிராப்தங்கள் நிறைந்த ஒரு அமைப்பு இல்லாமல் சிறு சிறு தொந்தரவுகள், தடைகள் கொடுத்துட்டு இருப்பாரு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி. அப்புறம் 10ஆம் பார்வையை ராசியையும் பாக்குறாரு பாத்தீங்களா. ஸோ மைண்ட் வந்து கொஞ்சம் செட்டில் ஆகாத சில மன உளைச்சல்களும், சில விஷயங்கள் சரி இல்லையே அப்படிங்கிற ஒரு மன வருத்தமும் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் 2.5 வருடமாக விருச்சிக ராசிக்காரருக்கு உண்டு. இப்ப சனியோட பார்வை ராசியிலிருந்து விலகுது. அது ஒரு அருமையான விஷயம். ஸோ அந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு உற்சாகப்படுத்துற மாதிரியும், ஒரு விருச்சிக ராசிக்காரர்கள் மாணவர்களா இருந்ததுன்னா அவங்க இன்னுமே கொஞ்சம் சுறுசுறுப்பாகிற மாதிரியும், ஒரு வேலையில இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் உத்வேகமாக வேலை செய்வதும், சென்ஸ் ஆஃப் பர்பஸ் இருக்கிற மாதிரியும், அதே சமயத்துல தொழிலதிபர்களா இருக்கும் பொழுது பழைய பிரச்சனைகளும் பழைய தொந்தரவுகளும் இருந்து நீங்கி கொஞ்சம் உத்வேகமாக தொழில் அபிவிருத்தி செய்யக்கூடிய அமைப்புகளும் கொடுக்கதான் செய்கிறது. ஏன்னா 4ஆம் இடத்த சனி வந்து நீங்குவது ஒரு நல்ல அமைப்பு. அதே சமயத்துல குரு ராசியில் இருந்த குரு 8ஆம் இடத்துக்கு வந்து 2ஆம் வீடு என்று சொல்லப்படுகிற தனுசையே பார்க்கிறார். ஸோ 2ஆம் வீட்டுக்கு 2ஆம் வீட்டு அதிபதியை பார்ப்பது பாத்தீங்கன்னா பண விஷயத்துல, நிதி விஷயத்துல அருமையான ஒரு விஷயம். மறைமுக இன்கம், கூட்டு தொழில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் இடம் விட்டு இடம் போய் படித்து அது மூலமாக நல்ல பலன் பெறக்கூடிய அமைப்பு. எல்லா வயதினருக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியது. ஏன்னா 8ஆம் இடத்துக்கு குரு போறது பாத்தீங்கன்னா வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஸ்டாக் மார்க்கெட், கூட்டு தொழில்கள், அடுத்தவங்க மூலமா வரக்கூடிய பணம், லாட்ரி டிக்கெட், மாமனார் சொத்து வர்றது, நம்மளுடைய பூர்வீகத்தை பிரிச்சு கொண்டு பிரச்சனைகளை, ஒரு எந்த ஒரு சொத்து பிரச்சனைகள் இருந்தாலும் அதை பிரித்து கொஞ்சம் ஆதாயம் பெறுவதல், இது மாதிரி நம்ம போய் சம்பாதிக்காத விஷயங்கள் மூலமாக ஆதாயம் பெறுவது, கூட்டு விஷயங்கள், போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பெரிய அளவுல வர்றது, வாங்கி போட்ட இடம் வந்து நல்ல ஒரு ரேட்டுக்கு விற்கிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் மூலமாக பிராப்தங்கள் நிறைந்த ஒரு கட்டமாக குரு 8ஆம் இடத்துக்கு போவது கொடுக்குதுங்க. ஏன்னா 7ஆம் பார்வைங்கிறது ஒரு மிகவும் ஒரு பலமான பார்வை. 2ஆம் வீடு தன்னோட வீட்டையே பார்க்கிறார். இது 12 வருஷத்துக்கு ஒரு தரக்கூடிய அமைப்பு. அது 8ஆம் வீட்டுல இருந்து நடக்கும் பொழுது பண வசதிக்கு பிரச்சனை இல்லை, தொழில மேன்மை, தொழில டெவலப்மெண்ட், ஸ்டெபிலிட்டி, ஆகாத சில விஷயங்கள் மாத்தி அமைச்சுப்பீங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு தான். அதே சமயத்துல 5ஆம் இடத்துல ராகு இருந்து 4ஆம் இடத்துக்கு வருகிறார் அப்படின்னா தாயார் உடல்நிலை கொஞ்சம் பார்க்கணும். ஆனா இதுல நல்ல விஷயம்னா குரு பார்வை இருக்கு. ஆனா பெரிய பெரிய பிரச்சனைகள் கொடுக்காது. இடம் விஷயத்துல சில வில்லங்கங்கள் வந்து நீங்கும். படிக்கிற மாணவர்களுக்கு சில டிஸ்ட்ராக்ஷன் வந்து அப்புறம் சரியாவாங்க. அது மாதிரி சில அமைப்புகள் கொடுக்குது. குறிப்பா ராகு திசை நடக்கிறப்ப இந்த பலாபலங்கள் அதிகமாக இருக்கும். ஆனா அதனால சனி பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துக்கு போறது அருமையான விஷயம். ராகு 4ஆம் இடத்துக்கு வந்தாலும் குருவின் பார்வை பெறுவது நல்ல விஷயம். குரு வந்து 8ஆம் இடத்துக்கு போய் தன் வீட்டை தன்னை பார்ப்பது, 12ஆம் வீட்டையும் 2ஆம் வீட்டையும் 4ஆம் வீட்டையும் பார்ப்பது நல்ல ஒரு பலாபலன்கள். ஸோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து இதுவரை 2023, 24 கம்பேர் பண்ணும் பொழுது பண விஷயத்துல ஓகோன்னு இருக்கக்கூடிய அமைப்பு. அது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ். ஒரு வெளிநாடு வெளிமாநிலம் போய் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அங்க போய் நம்ம ஒரு ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மார்க் உடனே வந்து கிடைக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான ஆன்சர் இருக்கு. வெளிநாடு போறதுக்கு பாசிட்டிவான ஆன்சர் இருக்கு. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு பாசிட்டிவ் இருக்கு. கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமாக நம்ம விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எடுத்துக்கணும். எது கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாயார் உடல்நிலை, வீடு, இடம் சம்பந்தப்பட்டது, உங்களுடைய உடல்நிலை விஷயங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். நம்ம அலைச்சல்ல இருந்துட்டு நம்மளை அப்படியே பார்க்காம விட்டுறக்கூடாது. அதே சமயத்துல மாணவர்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் கொஞ்சம் பார்த்துக்கணும்.
அதே சமயத்துல 5ஆம் இடத்துக்கு சனி போறதுனால குழந்தைகளுக்காக சில கவனங்கள் கொடுத்து அவங்களுக்கு வேணுங்கிற செலவுகள், அவங்களுக்காக படிக்கக்கூடிய விஷயத்துக்காக நம்ம செலவு பண்றது, அவங்களுக்கு கல்யாண காட்சிகள் போய் செய்து முடிக்கிறது, இது மாதிரிலாம் கொஞ்சம் ஜாதகருக்கு 5ஆம் வீடு என்று சொல்லப்படுகிற புத்திரஸ்தானத்துக்கு வருவதனால சில ஆக்டிவிட்டி, சில முயற்சிகள், சில தன்முனைப்போட சில விஷயங்கள் செய்து, சில கஷ்டங்கள் பட்டு, பண விரயங்கள் பட்டு சில விஷயங்கள் நம்ம பண்றோம், சுப விரயம் பண்ணி கொடுக்குறோம், ஓரளவுக்கு செட்டில்மெண்ட் பண்ணோம், அப்பாடான் இருக்கு அப்படிங்கிற சில அமைப்புகள் கொடுக்குறார். ஆனா அதுக்கு நிறைய நம்ம உழைக்க வேண்டியிருக்கும். அது மாதிரி ஒரு அம்சங்கள் நிறைந்த ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு 2025-26ஆக விருச்சிக ராசிக்காரருக்கு உண்டு. பொதுவாக பார்க்கும் பொழுது இது நல்ல ஒரு சேஞ்ச் ஆஃப் லைஃப் ஆஸ்பெக்ட்ஸ் கொடுக்குது. கண்டிப்பாக 23-24 கம்பேர் பண்றப்போ நல்ல அமைப்பு தான். இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய தசாபுக்திகள் எப்படி போயிட்டு இருக்கு, நீங்க என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்க, விருச்சிக லக்னமே பிறந்திருக்கீங்களா, வேற லக்னம்னா அந்த லக்னத்துக்கு எந்த தசைகள் போயிட்டு இருக்குங்கிறதெல்லாம் பார்த்து தான் உண்மையே துல்லியமான பலன்கள் நம்ம சொல்லலாம். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.